Assalamualaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த லாங் வீடியோவும் வந்துட்டு நிறைய நாளைக்கு பிறகு தான் அப்லோட் பண்றேன். இப்பல்லாம் சில டைம் நான் யோசிக்கிறேன் வந்துட்டு இப்படி கொஞ்ச நாள் கேப் விட்டு உங்களோட எல்லாம் இப்படி பேச வர்றது கொஞ்சம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா அடிக்கடி மீட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நிறைய சுவாரஸ்யமா செல்றதுக்கு விஷயங்கள் ஈக்காது. ஏன்டா உடனுடனே அப்படியே ஷேர் பண்ணி பட்டுரும் இல்லையா? இப்படி கேப் விட்டு சந்திக்கிறதால கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஈக்குது. அப்படி உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஈக்குது உங்களோட ஷேர் பண்ண. அப்படியே வீடியோ போகக்கல இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். இது எங்க எடுத்த வீடியோ அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு போய்த்திருந்தேன். அந்த லீவ் டேஸ்ல டிசம்பர்லன்னு நெனைக்கிறேன். அப்ப அந்த டைம் ஷூட் பண்ணது. அந்த டைம் வந்துட்டு இந்த ஊர்லலாம் நெறைய அந்த வெயிலா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சீனரி எல்லாம் பாருங்களேன், அவ்ளோ அழகா இக்குது. நாத்து அப்படி கொஞ்சம் அந்த பச்சையாய்க்கும் இல்லையா? வெள்ளாமை எல்லாம். அந்த டைம் வந்துட்டு அழகா இக்கும் வயல் பார்க்குறதுக்கு. அப்ப அத அப்படியே ஷூட் பண்ணியிருந்தேன் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலும்ன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வயல்லலாம் சும்மா சும்மா இந்த குறிஞ்சாங்கொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அதுவுமே நாங்க அப்படியே வயல்ல போயிட்டு பறிச்சு எடுத்துக்குவோம். அப்ப தங்கச்சியோட போயிட்டு எடுத்த கிளிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிட்டிருக்கிறேன். அதோட வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் சொல்லிடுறேன். இது ப்ரொமோஷன் அப்படின்றத விட, நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஷப்ரா நிலாம் அப்படின்னு சொல்லிட்டு, க்ரோஷேயிங் கிளாஸஸ் எல்லாம் வச்சிருந்தா. அவளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு மாஷாஅல்லான்ட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தா. 3 மந்த்ஸ் கோர்ஸ் வந்துட்டு. திருப்பவும் வந்துட்டு அவட இந்த குரோஷேயிங் கொக்கி பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிப்ரவரி மந்த்லேருந்து அந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வேணும்ன்றவங்களுக்கு வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். அவவோட கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட் அப்படின்றதால ப்ரமோட் பண்றேன்னு நெனைப்பீங்க. ஓ! அது உண்மதான். ஃப்ரெண்ட் அப்படின்றதால தான் நம்பிக்கையா ப்ரமோட் பண்றேன். அவட ஃபர்ஸ்ட் பேட்ச்சுமே அவ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. அதோட ஃபீட்பேக்ஸுமே உங்களுக்கு பார்க்கலும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ஏன்னு சொன்னா இந்த குரோஷேயிங்க்கெல்லாம் ஆன்லைன் கோர்சஸ் வந்துட்டு நான் தான் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கால கேள்விப்பட்டில்ல. அப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலும். ட்ரை பண்ணி பாருங்க. அதோட வந்துட்டு இப்ப என்ன சொல்ற 2025 ஸ்டார்ட் ஆகி மழையோடயே போற மாரி இருக்குது. இந்த வெயிலெல்லாம் எனக்கு வீடியோல பார்க்கக்கெல்லாம் வந்துட்டு அவ்ளோ ஆசையா இருக்குது. இப்ப எங்கட ஏரியாலலாம் ஜனவரி ஸ்டார்ட் ஆகினதுலேருந்து மழை பெஞ்சுச்சு. அப்படியே மழை பெய்யுது, அப்படி இல்லாட்டி பனி மாரி மூடிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கிளைமேட் ஃபுல் டேயும் அப்படியே இருக்கிற மாரி இருக்குது. என்னன்னே தெரியா. இல்லாட்டி வந்துட்டு இப்பல்லாம் நல்லா வெயில் அப்படியே சுட்டெரிக்கிற வெயில் ஸ்டார்ட் பண்ற நாட்கள் தான் இதெல்லாம் இப்படி பனி மூடி பெய்த்துட்டு சரிதான் இல்லையா? எது நடந்தாலும் அது இறைவன்ட நாட்டம். இன்ஷா அல்லாஹ் அது வந்துட்டு பெரிய பாதிப்பு இல்லாம அப்படியே போகுதுண்டா ஓகே தான். என்னடா இது அப்படியே வீட்ல இருந்தேன்னு சொன்னேன். இப்ப அப்படியே ஜம்ப் ஆகி எங்கட வீட்ல அப்படியே காலை ரொட்டீன் போய்த்துட்டு பார்ப்பீங்க. ஓ! ஓ! அப்படியே ஜம்ப் பண்ணி விட்டுட்டேன் வீடியோவ. இது வந்துட்டு என்ட வழமையான காலை ரொட்டீன் தான். எனக்கு எப்பவுமே என்ன வீடியோல இந்த காலை ரொட்டீன் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு நல்ல மாரி அப்படி நிறைய உங்களோட கதை கேளு மாரி. அப்ப அன்றைக்கு காலையில வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நூடுல்ஸ் செஞ்சிருந்தேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். போன வீடியோல வந்துட்டு ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேட் கமெண்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ற ஃபீட்பேக்குக்கு நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். ஏன்னு சொன்னா என்ட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, "சிஸ்டர் நீங்க வந்து இந்த பேட் கமெண்ட் அப்படின்றதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண போவானம். ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு உங்களோட மேல ஒரு நெகட்டிவ் இத உண்டு பண்ணுது. அப்படி செய்யவாணுமேன்னு" சொல்லியிருந்தாங்க. இது அப்படின்ட்டு இல்ல. அவங்க சொன்னதுக்கு ஒரு ரிப்ளை பண்ற மாரி வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, "எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாரி பேசுவீங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லவே இல்ல இல்லையா? நான் இந்த விஷயம் ஒரு அதுவும் சோசியல் மீடியால ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்றுக்கு 10 தரம் நான் வந்துட்டு அத சர்ச் பண்ணி பார்ப்பேன். இது சரியா? அப்படின்னு சொல்லிட்டு. அது சரி அப்படின்ட்டு எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அத சுத்தி அ எல்லாம் தெரிஞ்ச மாரி அப்படின்ட்டு பெரிய ஒரு பட்டமெல்லாம் எனக்கு தந்துருவானம். அந்த அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்த ஷேர் பண்றேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அதுவும் எதுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அது பிரயோசனமாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுவேன். அ இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்பவுமே சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா, எப்பவுமே உங்களோட சாப்பாடு எந்த நேர சாப்பாடுன்னாலும் சரி, அதுல 2 மரக்கறி, அதுக்கப்புறம் புரதச்சத்து, அதோட மாச்சத்து வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கிற மாரி. புள்ளைகளுக்கு குடுக்கக்கலையும் தானே எப்பவுமே தான். இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கூடுதலா ஆட் பண்ணிக்கோங்க. புரதச்சத்து கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க.
கார்போஹைட்ரேட் வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி எங்களோட உணவுகள் ஒவ்வொரு வேளை உணவும் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஆரோக்கியமாய்க்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லல. அது ஒரு என்ன சொல்ற டிஸ்க்ளைமர் மாரி சொல்லிடுறேன். இன்றைக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் என்ன இந்த கேரட், லீக்ஸ் அந்த மாரி தான் சேர்த்திக்கிறேன். அதோட கொஞ்சம் அவரக்கா, தோட்டத்தில கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறியுமே நான் சேர்த்துக்குவேன். தோட்டம் அப்படின்றக்கல தான் நினைவு வருது. நெறைய என்ட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க, "என்ன தாத்தா உங்களோட தோட்டத்த காட்டுறீங்களே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு. தோட்டத்திலயுமே நெறைய வேலைகள் இருக்குது செய்றதுக்கு. இன்ஷா அல்லாஹ் செய்யக்கல கட்டாயம் நான் வந்துட்டு ஷூட் பண்ணி காட்டிர்றேன். ஏன்டா கொஞ்சம் தெரியும் இல்லையா? பிசினஸ், வீட்டு வேலை, அதோட ஹஸ்பண்டும் இல்ல இல்லையா? அவங்களோட வேலை அப்படியே என் தலையில. எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு போகல நான் ஒவ்வொரு தடவையும் செல்வேன். மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படியே வாழ்க்கை போகுது. இன்ஷா அல்லாஹ் இயன்ற அளவுக்கு இந்த விளாக்ஸ்ல அதெல்லாம் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப பார்க்குறீங்க பாருங்க, இந்த மாரி தான் பனி ஆயிக்கும். இது காலையிலேருந்து அந்தி வரைக்கும் இப்படிதான் நிக்கும். சில டைம் கொஞ்சமா வெயில் வரும். அப்படி இல்லாட்டி அதுவுமே இல்ல. இந்த மாரியே அப்படியே இருட்டாயிரும். தோட்டத்து வேலையே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறேன் இன்னும் அப்படின்னு சொன்னா, இந்த மழையால தான். இந்த மழை பெஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா நெறைய ஊத்து வந்துருது. ஏன்டா நெறைய அப்படியே தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்குதுன்னு சொன்னா, சின்ன ஒரு மழை பெஞ்சுச்சு அப்படின்னாலும் அப்படியே ஊத்து வந்து, சின்ன சின்ன மரக்கறி கண்டெல்லாம் அப்படியே மஞ்சளாயி செத்து போய்த்திரும். அப்ப அது பார்க்குறதுக்கு அவ்வளோ கவலையாயிக்கும். அழகா வந்துட்டு செத்து போகல. அப்ப அதுதான் கொஞ்சம் இந்த மழை உட்டு, கொஞ்சம் வெயில் புலட்டும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா புதிய மரக்கறி கண்டுகள் எல்லாம் நெறைய வைக்கணும். நான் இந்த அரிசிமா நூடுல்ஸ் அவிக்கக்கெல்லாம் நெறைய பேர் கேட்பாங்க. "என்ன சிஸ்டர் அது நூடுல்ஸ் இடியாப்பம் மாரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இந்த தெவனி பத்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரைஸ் நூடுல்ஸ் தான். நாங்க மிச்ச நாளா இதுதான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நூடுல்ஸ் எல்லாம் நெறைய செய்ய மாட்டேன். ஆனா செய்றேன்னு சொன்னா இதுதான் செஞ்சுக்குவேன். ஏன்னா புள்ளைகள் கொஞ்சம் விருப்பமா சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால. முந்தியெல்லாம் வந்துட்டு இந்த நூடுல்ஸ் எல்லாம் இல்ல இல்லையா? இடியாப்பம். இடியாப்பம் மிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, உம்மா தாளிச்சு தருவாங்க. அதுதான் எங்களோட நூடுல்ஸ். அப்ப பக்கத்துல இப்படி நூடுல்ஸ் வாங்கி அவிக்கிறதெல்லாம் வந்துட்டு மிச்சம் மிச்சம் குறைவு. நான் சொல்றேன் 90ஸ் கிட்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க சின்ன புள்ளைகளா இருக்கக்கல. ஆனா இந்த இப்பல்லாம் புள்ளைகளுக்கு இந்த விதவிதமா நூடுல்ஸ் விக்குது இல்லையா? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வேணுமா? அதுல இந்த ஃப்ளேவர் போட்டது வேணுமா? அந்த மாரி. ஆனா மிச்சம் மிச்சம் வந்துட்டு அதுகள அவாய்ட் பண்ற வரைக்கும் நல்லது இல்லையா? ஒரு டாக்டர் பேசினாங்க. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவ்ளோ முக்கியமா இருந்துச்சு. இதுவும் நான் சொல்லல. அந்த டாக்டரோடு சொன்னாங்க. அது நம்பத்தகுந்த வட்டாரத்திலேருந்து வந்த ஒரு டாக்டர் சொன்னாங்க. அத தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். என்னன்னு சொன்னா, எந்த பேக்கேஜிங்ல வந்துட்டு இந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட் அப்படியே நீண்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னா, அந்த ஃபுட் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்றது வந்துட்டு மிச்சம் மிச்சம் நல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லையா? உள்ளடங்கும் அந்த திங்ஸ் எல்லாம். அது வந்துட்டு உங்களுக்கு தெரியாத பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே, அதுகள அவாய்ட் பண்றது மிச்சம் நல்லம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருந்துச்சு. உங்களோட கட்டாயம் ஷேர் பண்ணிக்கவே வேணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இந்த காலத்துல வந்துட்டு சொல்லுவாங்க, மனுஷருக்கு வந்துட்டு ஆயுசு குறைவு, நெறைய நோய் வந்துரும், பேரில்லாத நோயெல்லாம் மிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புள்ளைகள சின்னத்துலேருந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இயன்ற அளவுக்கு மேக்ஸிமம் எங்களால எவ்வளோ பெஸ்ட்டா குடுக்க இயலுமோ, அத வந்துட்டு குடுக்கணும். என்று சொன்னா இந்த உலகத்துல எல்லாமே கெமிக்கல் எல்லாம் அப்படிதான். "இத தான் சாப்பிடுற" அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இருந்தாலும் ஈக்கிறதுல பெஸ்ட்டா குடுக்குறது வந்துட்டு, ஏதோ எங்கட புள்ளைகளுக்கு நாங்க செய்ற நல்ல விஷயம் தான் இல்லையா? அத சுட்டி தான் அப்படி ஷேர் பண்றேன். அப்ப புள்ளைக்குமே நான் காலையில என்ன சரி அப்படியே சாப்பிட குடுத்துட்டு தான் அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பினேன்டா, மனசுக்கு வந்துட்டு திருப்தி ஆயிக்கும். ஏன்டா சில டைம் கொண்டு போன சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க. சில டைம் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு காலையில கொஞ்சம் டீ அது இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. டீ மீன்ஸ் அந்த ராகி மிக்ஸ் எல்லாம் வந்துட்டு காலையில குடிக்க மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்து தான் குடிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு என்ன சரி அப்படியே குடுத்து அனுப்பிர்றது. அப்படியே காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நல்ல ஒரு டீ ஒண்டு ஊத்தி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நல்லா அப்படியே தெம்பாயின மாரி ஆயிரும். அதோட வந்துட்டு நெறைய பேர் என்ன இந்த ராகி மிக்ஸ் யூஸ் பண்றீங்க. புள்ளைகளுக்கு குடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு சரியான சந்தோஷம். உங்களோட ஃபீட்பேக்ஸுமே எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு இத பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்கையிலும் ஏன்டா நெறைய பேர் கேட்பாங்க. "எப்படி குடுக்குற சிஸ்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு. எங்கட பனானா மிக்ஸ், ராகி மிக்ஸ் உங்களுக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி குடுக்கையிலும், சத்து மாவா இருந்துச்சு அப்படி சொன்னா, சமபோஷ புட்டு மாரி புடிச்சு குடுக்கையிலும், இல்லாட்டி கஞ்சி காய்ச்சி குடுக்கையிலும். இப்ப எங்கட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு 10% ரமதான் ஆஃபர் வந்துட்டு போய்த்துட்டிருக்குது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணாதனால, நெறைய பேருக்கு ரீச் ஆயிச்சோ என்னவோன்னு தெரியா. அப்ப இந்த சான்ஸ மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இது நோன்பு ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தினண்ட வரைக்கும் இந்த ஆஃபர் வந்துட்டு ஈக்கும். அப்ப இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். இந்த ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். எங்கட இடியாப்பமா லான்ச் பண்றோம் நாங்க. ஹோம்மேட் இடியாப்பமா. நெறைய பேர் என்னட்ட கேட்குற ஒரு ப்ராடக்ட் தான் உங்களோட இடியாப்பமா கட்டாயம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
நான் இவ்வளோ நாள் போடாததுக்கு காரணம் வந்துட்டு, உங்களுக்கு இந்த பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கெட் பிரைஸுக்கும் எங்கட பிரைஸுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னு சொன்னா, அதுக்கும் இதுக்கும் என்ன சொல்றது, நெறைய வித்தியாசம். எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கும். நீங்க அதுல யூஸ் பண்றத விட எங்கட மாலை கூடுதலா யூஸ் பண்ணையில அது ஒரு விஷயம். அதோட எந்த கெமிக்கல் இல்ல, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்ல. அது உங்களுக்கு தெரியும். 100% உங்களுக்கு நம்பேலும். இன்ஷா அல்லாஹ் இது வந்துட்டு கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணினாலும் போதும். நெறைய இடியாப்பம் வரும். அந்த மாரி இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பார்க்கையில உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போட்டிக்கிறேன். ஆனா கட்டாயம் எங்கட இடியாப்பமாக்கு நீங்க சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். எப்படி இடியாப்பம் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு பார்க்கையில. அது மட்டும் இல்லாம எங்கட ஹேர் ஆயில் நெறைய ஃபீட்பேக்ஸ் இப்பல்லாம் நான் ஃபீட்பேக்ஸ் கூட கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறல்ல. ஏன்னு சொன்னா அப்படி நெறைய வந்துட்டே இருக்குமா. அப்ப ஒருத்தர் அப்படியே வாயால சொல்லியே நெறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. எங்கட சிஸ்டர் சொன்னாங்க. எங்கட இப்படி ஒரு ரிலேஷன் சொன்னாங்க. என்ட வீடியோஸ் பார்க்குறவங்க லைக்க மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க. என்ட ரிலேஷன் ஒருத்தர் சொன்னாங்க. உங்களோட ஆயில் பத்தி இதான் அப்படின்னு கேட்பாங்க. எங்கட ஹேர் ஆயிலுமே இப்ப வந்துட்டு டெலிவரி ஃப்ரீ அப்டின்ற ஆஃபர்ல வந்துட்டு போயிட்டுருக்குது. டெலிவரி ஃப்ரீல ஆர்டர் பண்ணி எடுத்துக்கையிலும், அது மட்டும் இல்லாம கொழும்புல உள்ள ஆக்களுக்கு, அதாவது கவுடான ரோட் தெஹிவல மெட்ரோ சூப்பர் சென்டர்ல எங்கட ஆயில் அதுக்கப்புறம் சத்துமா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கையிலும், ஸ்பைசஸ் விரைவுல நாங்க வந்துட்டு போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்தது வந்துட்டு இந்த ஆயில் பத்தி பேசக்கெல்ல எனக்கு ஒரு விஷயம் உங்களோட கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட கஸ்டமர்ஸோட. ஏன்டா இந்த ஆயில் போடக்கெல்லாம் சொல்லுவாங்க நெறைய விலை கூட. சாதாரண ஆட்களுக்கு யூஸ் பண்ண இயலாத அளவு நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய விலை வைக்கிறேன் அந்த மாரியெல்லாம் சொல்லுவாங்க. அ எனக்குமே ஆசை இல்ல. பிரைசிங் பண்ணக்கெல்லாம் வந்துட்டு நான் எவ்வளோ என்ட ஒரு மார்ஜின் வைக்கலுமோ, குறைந்த அளவு வைக்கலுமோ, அந்த அளவு தான் நான் வந்துட்டு மார்ஜின் வச்சு உங்களுக்கு பிரைசிங் போடுவேன். ஏன்னு சொன்னா எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி. அடுத்தது எங்கட்ட ஹேர் ஆயில் வந்துட்டு நாங்க குடுக்குற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அப்ப என்ட விலையிலேருந்து வந்துட்டு ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் நீங்க அப்படியே என்ன சொல்றது, டிவைட் பண்ணி பார்க்கணும் நீங்க. 3 மாசத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ நீங்க செலவழிக்கிறீங்க உங்களோட ஹேர்க்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன அமௌண்ட் தான் வந்துட்டு உங்களோட கேருக்காக வேண்டி நீங்க ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்ப எங்கட ஆரோக்கியத்துக்கு வந்துட்டு அந்த அளவு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆடம்பர பொருள் இல்ல இல்லையா? அப்ப ஹேர் ஆயில் அப்படின்றது இன்றைக்கு வாங்கி இன்றைக்கு முடியறதில்ல. நீங்க நெறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அது மாரி தானே எங்கட ஸ்பைசஸும். நீங்க கடையில வாங்குற ஸ்பைசஸ் விட எங்கட ஸ்பைசஸ் கூடுதலான நாட்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணலும். பிரைசிங்ல சின்ன சின்ன டிஃபரெண்ட் ஈக்கிலும். அதுக்காக வேண்டி நான் அவ்வளோ விலை கூட்டி வைக்கிறேன். உங்கள்ட்டேருந்து நெறைய விலை கூட்டி வித்து எனக்கு பெரிய லாபம் எடுத்து, அப்படி நான் என்ன செய்ய போறேன் இல்லையா? அந்த மாரி இல்ல. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்கணும் என்ன பிரைசிங் பத்தி அப்படின்னு நெறைய நாளா நெனச்சுட்டு இருந்தேன். அத சுட்டி தான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கதைச்சு வீடியோ ஃபுல்லா அப்படியே கதைச்சே ஓட்டிர்றாளேன்னு யோசிப்பீங்க. அதனால அப்படியே என்ன சொல்ற ஏசுவீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ரெசிபி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். இது என்ன ரெசிபி அப்படின்னு சொன்னா, ஒரு கேக் குக்கி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். இது நானே கண்டுபிடிச்ச ரெசிபி ஒன்று தான். என்னன்னு சொன்னா, இந்த குக்கி இருக்குது இல்லையா? அத கேக் மாரி செய்யலும். ஃபர்ஸ்ட்டு இது கேக் செய்ற அதே அந்த ப்ராசஸ் மாரி தான். ஃபர்ஸ்ட்டு அந்த பட்டர் அப்படி இல்லாட்டி மார்கரின் எடுத்து நல்லா பீட் பண்ணிட்டு, அதோட கொஞ்சம் சீனியும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைய வந்துட்டு ஒண்டொண்டா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவுகள் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். பீட்டர் இல்லாட்டி பரவால்ல. உங்களுக்கு விஸ்க் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம், நான் இன்றைக்கு ஆட்டா மாதம் யூஸ் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமா மைதா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அரிக்கிறண்டா அரிச்சியும் எடுத்துக்கலாம். எடுத்து இப்ப மாவ போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த பேட்டர் பார்த்தேன்னு சொன்னா, கொஞ்சம் இறுக்கமா தான் நிக்கும். இப்படிதான் இது ஈக்கணும். அத சுத்தி நல்லா போட்டு கலந்து, ஒரு ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் அப்படி இல்லாட்டி மார்கரின் பூசி, அப்படி இல்லாட்டி ஆயில் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிட்டு, அதோட அவனையும் வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 180 பாகை செல்சியஸ்ல வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா இந்த பேட்டருக்கு என்ன சரி நட்ஸ் போடலும், இந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்குது இல்லையா? அது சேர்க்கலும். அந்த மாரி விரும்பினதும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப பார்க்குற இந்த கன்சிஸ்டன்சில தான் இது ஈக்கணும். அப்பதான் அந்த என்ன சொல்றது, அந்த குக்கி டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த இதுல வரும். சீனியெல்லாம் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். நான் ஒரு அளவு தந்திக்கிறேன். உங்களுக்கு இத விட குறைவா போடணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாரி போட்டுக்கலாம். அப்ப இப்படி நல்லா பரத்தி விட்டதுக்கு அப்புறம், நான் மேலால கொஞ்சம் இந்த சாக்லேட் சிப்ஸ் இருக்குது இல்லையா? அது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விரும்பினது சேர்க்கலாம். நட்ஸ் அந்த மாரி கூட சேர்த்துக்கலாம். இப்ப இத மிடில் ரேக்ல வச்சு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் அப்படி இல்லாட்டி மேலால நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிக்கணும். ஏன்டா ஒரு அவன்ல ஒரு மாரி டைம் எடுக்கும். பேக் பண்ணினதுக்கு பிறகு அப்படியே எடுத்து ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது கிளீனா வெளிய வரணும். வந்துச்சு அப்படின்னு சொன்னா, பெர்ஃபெக்ட்டா வெந்திக்குது. அப்போ உங்களுக்கு இறக்கி வச்சிரலாம்.
எப்பவுமே எங்கட வீட்ல இந்த மாரி என்ன சரி செஞ்சா சுட சுடவே வெட்டி புள்ளாலே குடுத்துறணும். ஏன்டா அத ஆறி சாப்பிடுற வரைக்குமே அவங்களுக்கு பொறுமை இருக்காது. இந்த குக்கி, கேக் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. அந்த என்ன சொல்ற, அந்த டெக்ஸ்டர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மேலால கிரிஸ்பியா, உள்ளுக்கு சாஃப்ட்டா அந்த மாரி. அப்ப எலுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. வேற இனி என்ன இல்லையா? அவ்வளோதான். நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்டின்ட்டு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன் அப்டின்னு நெனைக்கிறேன். இன்ன மீந்துச்சு அப்டின்னு சொன்னா, குட்டி குட்டியா ஷார்ட்ஸ்ல அப்டியே செல்லி விட்டுருவோம் இல்லையா? இப்பதான் ஷார்ட்ஸ் இக்குதே அப்டியே புடிச்சு போட்ற வேண்டியதுதான். அ வேற ஒண்ணும் இல்ல. என்ன சரி இருந்துச்சுன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் இல்லையா? வேற சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்ல. வீடியோ சுவாரஸ்யமா இருந்திக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. அந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.